வாழ்க வளமுடன்மா. ஓகே, வாழ்க வளமுடன் குட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சூப்பரா என்ன பண்ணிருக்கீங்க? இறைவணக்கம் குரு வணக்கம் பாடிருக்கீங்க. ஓகே, சரி. புதிய குட்டீஸ் நிறைய பேர் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? சரி, எல்லாருமே எந்திரிச்சுக்கலாமா? ஓகே, குட். ஒன் செகண்ட். எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கலாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, வெரி குட். சூப்பர் சூப்பர். ஓகே, எல்லாரும் எந்திரிச்சு நின்னுக்கலாமா? ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. நிறைய குட்டீஸ் வந்து புதுசா வந்திருப்பீங்க. ரெகுலரா வர்ற குட்டீஸ் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. இன்னையில இருந்து நம்ம ஒரு புது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஓகே, கிளாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமா? கிளாப் பண்ணலாமா? ஓகே, கிளாப். ஓகே, நல்லா. லக்ஷ்யா, என்ன பண்றீங்க? எந்திரிச்சு நின்று கிளாப் பண்ணும். ஓகே, ஃபாஸ்ட். வெரி ஃபாஸ்ட். வெரி வெரி ஃபாஸ்ட். ஓகே, சூப்பர். சரி. ஆ புதுசா இருக்கிறவங்க குட்டீஸும் நான் சொல்றது அப்படியே நீங்க ஜாயின் பண்ணி பண்ணிட்டு வரலாம். ஓகே, சரி. ஓகே, இப்போ 1 2 1 2 3 கிளாப்பிங் பண்ணலாமா? 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, சரி. எல்லா குட்டீஸும் எதிர்ச்சிருக்கீங்களா? ஒரு சிலர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதே. ஓகே, வெரி குட். மேக்ஸிமம் எல்லாரும் ஸ்டாண்ட் அப் தான். குட் குட், வெரி குட் வெரி குட். கொஞ்சம் பேர் வீடியோ ஆன் பண்ணாம இருக்கீங்க. ஓகே, லக்ஷ்யா நின்றுருக்கீங்களா? ரைஸ் யுவர் ஹேண்ட். ஓகே, குட் குட். சரி, ஓகே, சூப்பர். இப்போ லாஃப்டர் மந்த்ரா சொல்லலாமா? ஓகே, கிளாப் பண்ணிட்டு ஹோ ஹோ ஹா ஹா ஹா. ஓகே, சொல்லலாமா? எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணி சொல்லணும். ஹோ ஹோ ஹா ஹா ஹா. 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 ஓகே, சூப்பர் சூப்பர். புதுசா வந்த குட்டீஸ் எல்லாம் என்ன சார் யோகான்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு இது லாஃப்டர் யோகா, அப்புறம் யோகா போலாம். ஓகே, சரி. வெரி குட் சொல்லலாமா? ரைட் சைடு பெண்ட் பண்ணி வெரி குட். லெஃப்ட் சைடு பெண்ட் பண்ணி வெரி குட். தென் ஏ நல்லா ஜம்ப் பண்ணி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். வெரி குட் வெரி குட். ஏ ஓகே, வெரி வெரி குட். வெரி வெரி குட். வெரி வெரி குட். ஏ ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, ரெண்டு லாஃப்டர் யோகா பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் லாஃப்டர் யோகா என்ன? மில்க் ஷேக் பண்ணலாமா? மில்க் ஷேக். இந்த டீ கடையில எல்லாம் டீ ஆத்துவாங்க முதல்ல. இப்போ எல்லாம் அப்படி ஆத்துறது இல்ல. முதல்ல அப்படியே இங்கிருந்து அப்படியே கப்பல் இங்க வரைக்கும் ஆத்துவாங்க, பாத்துருக்கீங்களா? நிறைய ஃபங்க்ஷன்ல எல்லாம் அந்த சேட்டு மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பஞ்சாபிஸ் எல்லாம் வந்து பால் ஆத்தி கொடுப்பாங்க, பாதாம் பால். ஓகே, அதான் பண்ண போறோம். ஓகே, லெஃப்ட் சைடு டு ரைட் சைடு கிராஸா வச்சுக்கணும். ஏ ரைட், அப்படியே ஆப்போசிட். ஏ இன்னொரு முறை. ஏ ஏ எப்படி குடிக்கிறது? லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டமக்ல வச்சுக்கணும், ரைட் ஹேண்ட்ல குடிக்கணும். ஓகே ஓகே, நல்லா பெண்ட் பண்ணி குடிக்கணும். அப்பதான் பேன்கிரியாஸ் நல்லா வேலை செய்யும், ஸ்டொமக் நல்லா டைஜஷன் நல்லா இருக்கும். ஓகே, இன்னொரு டைம் பண்ணலாம். ஓகே, ஸ்டார்ட். ஏ ஏ ஏ ஏ. ஓகே, சூப்பர். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஏ வெரி வெரி குட் வெரி வெரி குட் வெரி வெரி குட். ஏ
ஓகே, எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். ஓகே, இப்போ சேம் அதே மில்க் ஷேக் லாஃப்டர், பட் இது நல்லா இல்ல. குடிச்சு பார்த்தோம், நல்லா இல்ல. இப்ப என்ன பண்றோம், ஏ சொல்றதெல்லாம் சேம் தான். அதற்கு அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டொமக்கில் வச்சுக்கிட்டு ஃப்ரண்ட்ல பெண்ட் பண்ணி மேல உங்க மேல ஊத்து போறேன். அப்படி, ஓகேவா? சரியா? 2 பேர் இருந்தா ஆப்போசிட் ஆப்போசிட் நின்னுக்கலாம். நீங்க அவங்க மேல ஊத்தணும், அவங்க உங்க மேல ஊத்தணும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு நின்னுக்கணும், கை இடிக்க கூடாது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? யார் இல்லாட்டி என்ன பார்த்த மாதிரி நின்னுக்கோங்க, நாம 2 பேர் ஊத்தலாம். ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட். ஏ ஏ ஏ ஏ. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா பெண்ட் பண்ணி செய்யணும். ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். ஏ வெரி வெரி குட் வெரி வெரி குட் வெரி வெரி குட். ஏ ஓகே, சூப்பர் சூப்பர் எக்ஸலண்ட். சூப்பரா பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணலாம்? ஆட்டோ ஆட்டோ லாஃப்டர் போலாமா? ஆட்டோ லாஃப்டர் நல்லா என்ஜாய் பண்ணணும். ஓகேவா? ஆட்டோ லாஃப்டர் எப்படி பண்ணணும்? ஓகே, கிக்கர் கீழே இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் ஆகல. ஓகே, செகண்ட் டைம். ஓகே, அப்போ ஸ்டார்ட் ஆகல. தேர்ட் டைம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் ஆனோன்னு என்ன பண்ணணும்? ஆட்டோ எப்படி பிடிச்சிருப்பாங்க, இப்படி பிடிச்சிட்டு சிரிச்சுட்டே அப்படியே உங்க வீடு ஃபுல்லா போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து எல்லா ரூம்குள்ளேயும் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து இங்க நிக்கணும். ஓகேவா? டன் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம். ஓகே, ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஸ்டார்ட். லாஃப்டர் பண்ணிட்டே போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து உங்க இடத்துல நிக்கணும். ஓகே, நல்லா வீடு ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு வரணும். ஓகே, பார்த்து ஆட்டோ எங்கேயும் முட்டிட கூடாது. ஓகே, எல்லா ஆட்டோ வந்துருச்சா? நிறைய ஆட்டோ காணோம். ஓகே, தன்ஷிகா ஸ்ரீ ஆட்டோவை காணோம், அனிருத் ஆட்டோவை காணோம். அதெல்லாம் வேற எங்கேயும் போயிடுச்சாட்டு இருக்கு, ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போயிடுச்சாட்டு இருக்கு. ஓகே, வந்தாச்சா? எல்லா ஆட்டோ வந்துருச்சா? அப்பா, மேக்சிமம் ஆட்டோ வந்துருச்சுப்பா. குட் குட். ஓகே, மகதி மகதி இன்னும் ஆட்டோ ஸ்டாண்ட்லயே வச்சிருக்கீங்க, கீழே இறக்கிவங்க. ஓகே, கிளாப் பண்ணலாம். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஏ வெரி வெரி குட் வெரி வெரி குட் வெரி வெரி குட். ஏ ஓகே, சூப்பர் சூப்பர் எக்ஸலண்ட். சூப்பரா பண்ணிட்டீங்க. அடுத்தது என்ன லாஃப்டர் போலாம்? சூப்பர் பிரெயின் லாஃப்டர் போலாமா? செம்மையா இருக்கும். எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ஸ்ட்ரைட்டா நின்னுக்கலாம். சூப்பர் பிரெயின் யோகா, அது அப்படியே லாஃப்டர் யோகாவா பண்றோம். ஓகே, கிராஸ் பண்ணி பிடிச்சுக்கலாம். ஓகே, நல்லா பிடிச்சுக்கணும். நல்லா மூச்சு எடுத்துக்கணும். மூச்சை விட்டுக்கிட்டே கீழே போகணும். பிரீத் அவுட். ஓகேவா? மேல வர்றப்ப சாரி, ஓகே, நான் நார்மல் சூப்பர் பிரெயின் சொல்லிட்டேன். கீழே போறப்ப மூச்சு இழுத்துக்கிட்டே போகணும். ஓகேவா? பிரீத் இன். மேல வர்றப்ப சிரிச்சுக்கிட்டே வரணும். ஓகேவா? நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. கீழே போறப்ப பிரீத் இன், மேல வர்றப்ப நல்லா லாக் பண்ணிட்டே வரணும். ஓகே ஓகே, நல்லா மூச்சு ஃபுல்லா இழுத்து ஃபுல்லா விட்டுருங்க. ஓகே, மூச்சு இழுத்துக்கிட்டே கீழே போலாம். ஓகே, லாக். நல்லா சிரிக்கணும். ஓகே, டவுன் லாக். நல்லா லாங்கா சிரிக்கணும். வெரி குட். டவுன் லாக். டவுன் லாக். டவுன் லாக். ஓகே, சூப்பர். எல்லாம் எக்ஸலண்டா பண்ணிருக்கீங்க. வெரி குட். சே வெரி குட் வெரி குட். ஏ வெரி வெரி குட் வெரி வெரி குட் வெரி வெரி குட். ஏ
ஓகே சூப்பர் எக்ஸலண்ட். எல்லாரும் அப்படியே உட்காந்துக்கலாம். உட்காந்துக்கலாமா? ஓகே குட். நானும் உட்காந்துட்டேன், நீங்களும் உட்காந்துக்கலாம். ஓகே சூப்பர். இப்ப அடுத்தது என்ன பண்ணலாம்? இப்ப நல்ல லாஃப்டர் யோகா பண்ணிட்டோம். பிசிக்கல் பாடி நல்லா ஆக்டிவ் ஆயிடுச்சு. மைண்டுக்கு ஒரு மெடிடேட் பண்ணலாமா? சூப்பரா. ஓகே சிட் ஸ்ட்ரைட். கைகளை கோர்த்து வச்சுக்கணும். ஓகே இந்த கட்டை விரல் ஜாயிண்ட் ஆயிருக்கணும். குட். கையை மடி மேல வச்சுக்கோங்க. ஓகே யாரு? ஆருத்ரா சூப்பரா கொண்டிருக்காங்களே. சிட் ஸ்ட்ரைட். க்ளோஸ் யூர் ஐஸ். கண்ணை மூடிக்கலாம். இப்ப நாம ஒரு இமேஜினரி மெடிடேஷன் பண்ண போறோம். எல்லாம் கண்ணை மூடி ஸ்ட்ரைட்டா உட்காந்துருக்கீங்களான்னு பாருங்க. குட் கேர்ள்ஸ், குட் பாய்ஸ் எப்படி இருப்பாங்க? சும்மா அப்படியே அசையாம ஸ்டாச்சு மாதிரி அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஓகே நாம இப்ப ஒரு மெடிடேட் பண்ண போறோம். அது வந்து நம்பர் கவுண்ட் பண்ற மெடிடேட். ஓகேவா? பேக்வேர்டில் நான் 100ல இருந்து 1 வரைக்கும் கவுண்ட் பண்ணிட்டே வருவேன். ஓகே நீங்க கவுண்ட் பண்ணக்கூடாது, பட் கவனிக்கணும். கவனிக்கிறப்ப அந்த 100ல இருந்து 1 வரைக்கும் பேக்வேர்டு கவுண்டிங்ல ஒரே ஒரு நம்பர் மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ஓகே அது எந்த நம்பர் அப்படின்னு நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லணும். ஓகே அப்ப ரொம்ப கவனமா நீங்க கேட்டாதான் அதை சொல்ல முடியும். ஓகே அதனால காது நல்லா ஷார்ப் பண்ணிக்கோங்க. நான் 100ல இருந்து பேக்வேர்ட் கவுண்ட் பண்றேன். அந்த கவுண்டிங்லயே கவனம் இருக்கணும். நான் எந்த நம்பர் மிஸ் பண்றேங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். 100, 99, 98, 97, 96, 95, 94, 93, 92, 91, 90, 89, 88, 87, 86, 85, 84, 83, 82, 81, 80, 79, 78, 77, 76, 75, 74, 73, 72, 71, 70, 69, 68, 67, 66, 65, 64, 63, 62, 61, 60, 59, 58, 57, 56, 55, 54, 53, 52, 51, 50, 49, 48, 47, 45, 44, 43, 42, 41, 40, 39, 38, 37, 36, 35, 34, 32, 31, 30, 29, 28, 27, 26, 25, 24, 23, 22, 21, 20, 19, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. இப்ப நீங்க கவனமா இருக்கணும். இப்ப எந்த நம்பர் நான் மிஸ் பண்ணேன்னு நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே ரிலாக்ஸ். இப்போ
கைகளை மெதுவா பிரிச்சுக்கோங்க, கண்களை மெதுவா திறந்துக்கலாம். ஓகே, எக்ஸலண்ட், சூப்பர் சூப்பர். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. சூப்பரா மெடிடேட் பண்ணீங்க, எக்ஸலண்டா பண்ணீங்க. ஓகே, ரெகுலரா இது பண்ணும். இது வந்து பயங்கரமா உங்க பிரெயின் பவர் இன்க்ரீஸ் பண்ற ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெடிடேஷன். ஓகே, குட், வெரி குட். சரி, இப்போ என்ன நம்பர் அப்படிங்கிறத சேட் பண்றீங்களா? சேட் பண்ணணும், ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசுறதுக்கு டைம் இல்லை. ஓகே, சேட் பண்ணா பாத்துக்கலாம். சார் யாரோ பேசுறாங்களே, சொல்லுங்க தங்கம். சுதர்ஷனா? சார் சொல்லுங்க சுதர்ஷன், எந்த நம்பர் விட்டேன் நானு? 46. ஓ, 46ஆ? கரெக்டா தெரியுமா? சேட் பண்ணுங்க. 33, 46. ஓகே, குட். சரி, நம்ம கடைசியா சொல்றேன் என்ன எது விட்டேன்னு. ஓகே, சுதர்ஷனுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாம். ஓகே, ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காரு. நீங்க மற்றவங்க எல்லாம் சேட் பண்ணணும். சேட் பண்ணாதான் எனக்கு தெரியும் எந்த நம்பர் நான் விட்டேன்னு. சேட் ஆப்ஷன் எப்படின்னு தெரியுமா? உங்க மொபைல் டச் பண்ணுங்க, மொபைல் டச் பண்ணுங்க ஸ்கிரீனை. ஸ்கிரீன் டச் பண்ண உடனே என்ன வருது? கீழே வந்து சேட்னு ஒரு ஆப்ஷன் வருதா, 4th ஒன். அதை டச் பண்ணி எந்த நம்பர் நான் மிஸ் பண்ணங்கிறத நீங்க போடணும். ஓகே ஓகே, குட் குட். அம்மா சேட் ஆப்ஷன் ஃப்ரீயா தான் இருக்கா? எவ்ரிஒன் இப்பதான் மாத்தினேன் மறுபடியும். ஓகே ஓகே ஓகேம்மா. 17, 33, 46. வெரி குட் வெரி குட். எல்லாருமே நல்லா ட்ரை பண்ணிருக்கீங்க, சூப்பர். 46 பவ்யா, பவ்யா சொல்லியிருக்காங்க. அப்புறம் விவோ 46, சம்யுக்தா 46. ஓகே, மெஜாரிட்டி எக்ஸலண்ட். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். எல்லாருக்கும் ஒரு பிக் கிளாப் பண்ணுங்க, வெரி பிக் கிளாப். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, மேக்ஸிமம் எல்லாரும் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. 46 தான் நான் மிஸ் பண்ணேன். ஓகே, ஆனா ஃபாஸ்டா சொல்றப்பவே நீங்க எப்படி இப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு தெரியல. ஓகே, அப்போ உங்க பிரெயின் பவர் எல்லாம் ரொம்ப எக்ஸலண்டா இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் உங்களால கண்டுபிடிக்க முடியுது. ஓகே ஓகே, சூப்பர். நாம இப்ப ஒரு ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ஓகே, ஒரு சின்ன யோகா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, நேரா உட்காந்துக்கலாம். 1 செகண்ட், நான் உங்களுக்கு தெரியுற மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, எல்லாரும் வஜ்ராசனம் போட்டு உட்காந்துக்கலாம். வஜ்ராசனம் தெரியுமா? வஜ்ராசனம் எப்படி போடணும்? ஓகே, குட். இந்த பொசிஷன்ல போட்டு உட்காரணும் வஜ்ராசனம். யார் வஜ்ராசனம் கரெக்டா போட்டிருக்கா? நான் உங்களோட வீடியோ ஸ்பாட்லைட் பண்றேன். ஓகே, குட். தனிஷ்கா ஸ்ரீ பர்ஃபெக்டா போட்டிருக்காங்க. ஓ, எல்லாருக்குமே தெரியுமா வஜ்ராசனம்? குட். வேதஸ்ரீ, எல்லாருமே வஜ்ராசனம் போட்டாச்சு, சூப்பர் சூப்பர். உமாராணி, உமாராணி சூப்பரா போட்டிருக்காங்க பாருங்க வஜ்ராசனம். தெரியுது எல்லாருக்கும்? ஓகே, சரியா? சிட் ஸ்ட்ரைட், சிட் ஸ்ட்ரைட். குட் குட். சரி, ஓகே. இப்ப நாம ஒரு பிராக்டிஸ் பண்ண போறோம். என்ன பிராக்டிஸ்? ஐ எக்ஸசைஸ். ஓகே, ஏன்னா இந்த டைம்ல நமக்கு ஐஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இல்லையா? இறைவன் நம்ம கொடுத்திருக்க மிக அற்புதமான விஷயம் கண்ணு. ஓகே, இந்த கண்ணுல தான் நம்ம எல்லாரையுமே பாக்குறோம், எல்லா இயற்கை காட்சியெல்லாம் பாக்குறோம், ஹாப்பியா இருக்கிறோம். ஓகே, சரியா? இல்லாட்டி நம்ம கண்ணு தெரியலன்னா எப்படி வேலை செய்யறது, எப்படி படிக்கிறது? ஓகே, அப்போ இந்த கண்ணு வந்து ரொம்ப நல்லா வச்சுக்கணும். ஏன்னா நம்ம லைஃப் லாங் இந்த கண்ணு மூலமா தான் பார்க்க போறோம். ஓகே, ஒரு கேமரா எப்படி நீங்க நல்லா வச்சுக்கணுமோ அது மாதிரி நம்ம கண்ணு வந்து நம்ம எப்பவுமே நம்ம நல்லா வச்சுக்கணும். ஓகே, கையை கோர்த்து வச்சுக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் ப்ராக்டிஸ், பட் வெரி வெரி பவர்ஃபுல் ப்ராக்டிஸ். இது கரெக்டா பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்க லைஃப் லாங் கண்ணுல வந்து ப்ராப்ளம் வராது. அதே போல கண்ணாடி போட்டிருந்தா கூட கரெக்டா பண்ணிட்டு வந்தா விட்டுறலாம், தூக்கி போட்டுடலாம். ஓகே, ஸ்ட்ரைட்டா வச்சுக்கணும்.
உங்க ஃபேஸ்ல இருந்து ஒரு 1 feet தள்ளி இருக்கணும். ஓகே ஓகே குட். உங்களோட ரைட் சைடு கொண்டு போங்க. ரைட். வெரி குட். நல்ல ரைட் சைடு கொண்டு போகணும். பட் ஃபேஸ் வந்து என்ன பார்த்த மாதிரி இருக்கணும். ஃபேஸ் என்ன பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஃபேஸ் என்ன பார்த்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஐஸ் மட்டும் அப்படியே ரொட்டேட் ஆகி அந்த பக்கம் பார்க்கணும். ஓகே, இது வந்து ஐஸுக்கான பிராக்டிஸ். அப்ப கண்ணு மட்டும்தான் திரும்பணும். ஓகே குட். லெஃப்ட். பாருங்க, என்னோட ஃபேஸ் அப்படியே ஸ்ட்ரைட்டா இருக்கு, கண்ணு மட்டும் அந்த பக்கம் திரும்பி இருக்கு. உங்களோட கண்ணு மட்டும் திரும்பணும். ஓகே ரைட். குட். லெஃப்ட். கை கூட அப்படியே கை விரல் பார்த்துட்டே போகணும். ரைட். இந்த கட்டை விரலோட நகை இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டே இருக்கணும். லெஃப்ட். வெரி குட். ரைட். லெஃப்ட். ஓகே நார்மல். ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்துருங்க. கீழே வச்சுக்கோங்க. குட். உடம்ப ஒட்டி வச்சுக்கணும். இப்ப கண்ணு அந்த 2 கட்டை விரலோட நகை இருக்கு இல்லையா, அதுவே பார்க்கணும். ஓகே, அங்கேயே பாருங்க. ஸ்டார்ட். அப். நல்லா மேல கொண்டு போகணும். தலை தூக்க கூடாது. டவுன். நல்லா கீழே கொண்டு வரணும். உடம்ப ஒட்டி கொண்டு வந்து வச்சுக்கணும். அப். கண்ணு கை விரல் நகத்தையே பார்க்கணும். டவுன். அப். டவுன். அப். டவுன். அப். டவுன். ஓகே சூப்பர் சூப்பர். அப்படியே கிராஸா வச்சுக்கோங்க. இப்ப போட்டது வந்து பிளஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் இன்டூ. ஓகே, லெஃப்ட் சைடு கிராஸா வச்சுக்கணும். லெஃப்ட் சைடு தை ஒட்டி தொடை ஒட்டி கிராஸா வச்சுக்கணும். அப்படியே ரைட் சைடு கிராஸா வரணும். ஓகேவா, எக்ஸ் மாதிரி. ஓகே ஸ்டார்ட். அப். வெரி குட். டவுன். நல்ல கிராஸா போகணும். அப். நல்ல கை மேல கொண்டு போங்க. டவுன். அப். டவுன். அப். டவுன். அப். டவுன். ஓகே ரிலாக்ஸ். அப்படியே ஆப்போசிட் வச்சுக்கோங்க. குட். உங்க கண்ணு நல்லா ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டார்ட். அப். டவுன். நல்லா கிராஸா கொண்டு போகணும். அப். கண்ணு கைவிரல் நகர்த்தியே பார்க்கணும். டவுன். அப். டவுன். அப். டவுன். அப். டவுன். ஓகே சூப்பர். அப்படியே சென்டர் வச்சுக்கோங்க. இப்ப நல்ல பெரிய சர்க்கிளா போட போறோம். ஓகே, லெஃப்ட் டு ரைட் பெரிய சர்க்கிள். யார் ரொம்ப பெரிய சர்க்கிள் போடுறீங்கன்னு பாக்குறேன். பட் கண்ணு வந்து அந்த நகத்தையே பார்க்கணும். கட்டை விரலோட நகத்தையே பார்க்கணும். ஓகே ஸ்டார்ட். லெஃப்ட் டு ரைட். ஸ்டார்ட். 1. நல்லா கை பாடி ஒட்டி வரட்டும். 2. கண்ணு கைவிரல் நகத்தையே பார்க்கணும். 3. நல்ல பெரிய ரவுண்டு. 4. 5. சூப்பர். அப்படியே ஆப்போசிட். ஸ்டார்ட். 1 2 3 4 5. ஓகே சூப்பர். லாஸ்ட் பொசிஷன். மூக்கு இருக்கா, மூக்குல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சுக்கோங்க. ஓகே குட். இது வந்து ஷார்ட் சைட் லாங் சைட். உங்க கண்ணு வந்து செம பவரா மாறிடுதுல. ஓகே, கைவிரல் நகர்த்தியே பாருங்க. அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன். ஓகே, இப்ப கை 2 பிரிச்சுக்கலாம். 2 உள்ளங்கையை கண்களை வச்சுக்கோங்க. வெரி குட். இப்ப உங்க கையில இருந்து ஒரு எனர்ஜி உங்க கண்ணுக்குள்ள போறத ஃபீல் பண்ணுங்க. உங்க கண் ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிட்டு இருக்கு.
உங்க கண்ணுக்கு நிறைய எனர்ஜி கிடைக்குது. கண்ணு ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. கண்ணு சந்தோஷமா இருக்கு, அமைதியா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு, ஹெல்த்தியா இருக்கு. 100 வருஷம் இந்த கண்ணு ரொம்ப ஷார்ப்பா ஒர்க் பண்ணுது. ஓகே, கண்ணுக்கு தேங்க்ஸ் சொல்லிருங்க. வாழ்க வளமுடன் சொல்லுங்க. ஓகே, குட் குட், வெரி குட். சரி, ஹேண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, போதும், கையை கீழே வச்சுக்கோங்க. சூப்பரா பண்ணீங்க. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. நல்லா பிக் கிளாப், பிக் கிளாப், பிக் கிளாப். ஓகே, குட் குட். எல்லாரும் சூப்பரா பண்ணிட்டீங்க. ஓகே, சரி, அடுத்தது என்ன பண்ணலாம்? ஓகே, கொஞ்சம் எந்திரிச்சுக்கலாமா? ரொம்ப நேரம் உட்காந்துட்டோம். ஓகே, எந்திரிச்சு என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஓகே, ஆ இப்போ ஒரு சின்ன பிராக்டிஸ். இதுவும் வந்து பிரெயின் செல்ஸ், நம்ம பிரெயின் செல்ஸை நல்லா ஆக்டிவேட் பண்ண ஒரு பிராக்டிஸ். ஓகே ஓகே, என்ன பண்ணணும் பாருங்க. கையை மேல கொண்டு போகணும், மூச்சு எடுத்துக்கணும். ஓகே, கையை கீழே கொண்டு வரணும், மூச்சு விட்டுட்டே வரணும். கூடவே என்ன பண்ணணும்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட், கை மேல போறப்ப கால் உந்தி எந்திரிக்கணும். ஓகே, கை மேல போகணும், கால் உந்தணும், மூச்சு இழுக்கணும். ஓகே, கை கீழே கொண்டு வரணும், கால் கீழே கொண்டு வரணும், மூச்சு விடணும். ஓகே, ஒரு 5 டைம்ஸ் செய்யலாம். ஓகே, ஸ்டார்ட். 1, ரிலாக்ஸ். 2, ரிலாக்ஸ். 3, 4, 5, ஓகே 6. ஓகே, அங்கேயே நில்லுங்க, அப்படியே உந்தியே நிக்கணும், இறங்கக்கூடாது. ஓகே, 10 கவுண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. தென் ரிலாக்ஸ். ஓகே, சூப்பர் சூப்பர், எக்ஸலண்ட். இந்த பிராக்டிஸ் பேர் வந்து தாடாசனம். ஓகேவா? தாடாசனம் நம்ம நர்வஸ் சிஸ்டம் வந்து பயங்கரமா ஸ்டிமுலேட் பண்ணும். ஓகேவா? டெய்லி ஃப்ரீயா இருக்கிறப்ப என்ன பண்ணும், சும்மா ரிலாக்ஸா இப்படி ஒரு 10 டைம் பண்ணீங்கனாலே உடம்பு வந்து செம்ம எனர்ஜெட்டிக் ஆயிரும். ஓகே, குட் குட், சூப்பர். ஒரு ஆசனா பண்ணலாமா? ஓகேவா? நமக்கு கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ற ஒரு ஆசனம். இப்போ ஒவ்வொரு வீக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 3 ஆசனா சொல்லி கொடுப்போம். ஓகே, ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்போம், 3 ஆசனா சொல்லி கொடுப்போம். ஓகேவா? அது கூட லாஃப்டர் யோகா இருக்கும், அது கூட மெடிடேஷன் இருக்கும், அது கூட குட் ஹேபிட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓகே, ஆசனாஸ் ஒன்று பண்ணிட்டோம். ஒன்று என்ன? தாடாசனா. இன்னொரு டைம் பண்ணலாமா தாடாசனா? ஓகே, ஹேண்ட்ஸ் அப் பண்ணிக்கோங்க, நல்லா விரல உந்தி நிற்கலாம். ஓகே, ஆடாம அசையாம நிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஓகே, சூப்பர் சூப்பரா பண்றீங்க, எக்ஸலண்ட். ஓகே, செகண்ட் ஒன். இது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகே, ஆனா பயங்கரமா கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் பண்ணும். உங்களோட பிரெயின் பவர் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, உங்களோட வலது கால் மடிச்சு இடது தொடையில ஒட்டி வச்சுக்கணும். ஓகே, குட். வெரி குட். நிறைய பேர் சூப்பரா பண்றீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்படி நில்லுங்க கொஞ்ச நேரம். கையெல்லாம் மேல தூக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஸ்டே. இதுல கொஞ்சம் அப்படியே நின்று நின்று பழகணும். ஓகேப்பா? நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப என்ன பண்ணலாம், இப்படி எல்லாம் நிக்கலாம். ஓகே ஓகே, அதுக்கு அடுத்தது கையை நல்லா மேல உயர்த்தி கொண்டு போய் சேர்த்து வைக்கணும். ஓகே, குட், வெரி குட். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் டே பண்றோம், நிறைய பேர் சூப்பரா பண்றீங்க. ஓகே, வெரி குட். சூப்பர். அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஓகே,
சரியா? அப்படியே அந்த காலை மெதுவா கீழே வச்சுக்கலாம். இப்போ லெஃப்ட் லெக் எடுத்து வச்சுக்கோங்க, தொடையொட்டி வச்சுக்கலாம். ஓகே குட். கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணுங்க அப்படியே. சும்மா கையை கட்டி நின்னுக்கோங்க. இதுலயே கொஞ்சம் பேர் நிக்க முடியாது, பட் பிராக்டிஸ் பண்ணா நின்னுக்கலாம். ஓகே. ரொம்ப முடியாதவங்க என்ன பண்ணணும்னா, இந்த முழங்கால் இருக்கு இல்லையா, இந்த முழங்கால் மேல வச்சு நிக்கலாம். சரியா? சார் அதுக்கும் முடியல சார் அப்படின்னு என்ன பண்ணலாம், முதல்ல உங்க கால் மேல கால் வச்சு நிக்கலாம். சும்மா கால் மேல கால் வச்சு நிக்கிறது, இது ஃபர்ஸ்ட். அப்புறம் முழங்கால் மேல, அப்புறம் தொடையில. ஓகே குட். அப்படியே ஹேண்ட்ஸ் அப். ஓகே எக்ஸலண்ட். நீங்க நல்லா ட்ரை பண்ணணும்னா, நீங்க லாங்ல ஒரு பாயிண்ட பார்க்கணும். உடம்பு ஆடாம இருக்கணும்னா லாங்ல ஒரு பாயிண்ட, ஏதோ ஒரு பாயிண்ட வந்து நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா உடம்பு என்ன ஆகாது, ஆடாது. கான்சென்ட்ரேஷன் பவர் ஃபுல்லா வந்துடும். ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். சூப்பர் சூப்பர் எக்ஸலண்ட். சூப்பரா பண்ணீங்க. ஓகே ஓகே. இன்னைக்கு இன்னும் ஒரு ஆசனா போலாமா? என்ன ஆசனா போலாம்? ஒரு ஆசனா போறதுக்கு முன்னாடி நாம கொஞ்சம் ஜம்ப் பண்ணலாமா? ஓகே. ஜம்ப் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கிப்பிங்ல நாம் பண்ணுவோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா? ஸ்கிப்பிங் ஸ்கிப்பிங் எப்படி விளையாடுவோம்? வெரி குட். சூப்பர். 100 பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே குட். 50 போதும். ரிலாக்ஸ். இப்ப கண்ணை மூடி உங்களோட ரைட் ஹேண்ட ஹார்ட் மேல வச்சுக்கோங்க. உங்க ஹார்ட் பீட் கேளுங்க. ஹார்ட் எப்படி வேகமா ஓடுது பாருங்க. லேப்டாப் லேப்டாப் லேப்டாப்னு ஃபாஸ்டா ஓடுது. உங்க லங்ஸ் எப்படி நல்லா மூச்சு எடுத்து விடுது பாருங்க. ஹார்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க, லங்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க, ஹோல் பாடிக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். நம்ம ஹோல் பாடிக்கும் பிளட் சர்க்குலேஷன் கொடுத்துட்டு இருக்கிறது ஹார்ட், ஏர் சர்க்குலேஷன் கொடுத்துட்டு இருக்கிறது லங்ஸ். ஓகே ரிலாக்ஸ் ஆயிடுச்சா? ரிலாக்ஸ் ஆயிடுச்சா? ஓகே சூப்பர். சூப்பரா பண்ணிட்டீங்க எல்லாரும். ஓகே சார் வெரி குட் வெரி குட் வெரி குட். ஏ வெரி வெரி குட் வெரி வெரி குட் வெரி வெரி குட். ஏ ஓகே சூப்பர். ஒரு ஆசனாஸ் பண்ணலாமா? ஓகே உட்காந்துக்கலாம். என்ன ஆசனா பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளா ஒரு ஆசனா உங்களுக்கு. ஓகே வஜ்ராசனா. என்னோட ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியல. வஜ்ராசனா வேண்டாம், அது நம்ம பண்ணிட்டோம். பத்மாசனம் பண்ணலாமா? யாருக்கு பத்மாசனம் கரெக்டா போட தெரியும்? 2 கால் தூக்கி மேல ஜம்முன்னு போடணும். எங்க அப்பா எல்லாருக்குமே போட தெரிய மாட்டிருக்கு. சூப்பர் சூப்பர். 2 கால் கிராஸ் பண்ணி வைக்கணும். 2 கால் கிராஸ் பண்ணி வைக்க முடியலைன்னா ஒரு கால் மட்டுமாவது கிராஸ் பண்ணி வச்சுக்கலாம். சிட் ஸ்ட்ரைட். ஓகே யார் நான் ஸ்பாட்லைட் கொடுத்துருக்கேன்? வருண் மித்ரா.
உங்க வீடியோ தான் கொடுத்துருக்கேன் ஸ்பாட்லைட். சிட் ஸ்ட்ரைட். ரெண்டு பேரும் சூப்பரா உட்காந்துருக்கீங்க. வெரி குட். நல்லா ஃபர்ஸ்ட் ரைட்டு தென் லெஃப்ட் போட்டு ஸ்ட்ரைட்டா உட்கார்றோம். ஓகே, கைகள் சின் முத்ரை. சின் முத்ரை இது வெரி பவர்ஃபுல் முத்ரை ஃபார் பிரைன் ஆக்டிவிட்டி. ஓகே, சின் முத்ரை கரெக்டா வச்சுக்கணும். சிட் ஸ்ட்ரைட். ஓகே, க்ளோஸ் யூர் ஐஸ். Okay, 10 counts. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. Okay, கால் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற கால் எடுக்கணும், அப்புறம் கீழே இருக்கிற கால் எடுத்துக்கணும். ஓகே ஓகே, இப்போ அப்படியே ஆப்போசிட். ஃபர்ஸ்ட் எந்த கால் போட்டீங்களோ அது ரெண்டாவது போடணும். ஓகே, ரெண்டு காலையும் கிராஸ் பண்ணி வச்சுக்கிறோம். குட். ரெண்டு கால் போட முடியலன்னா ஒரு கால் போட்டுக்கோங்க போதும். ஓகே, சின் முத்திரை வச்சுக்கோங்க. Sit straight. Close your eyes. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Then relax. Okay, super, super. காலை மெதுவா எடுத்துக்கோங்க. Very good, very good. Okay, சூப்பரா பண்ணிட்டீங்க. சரி, எல்லாரும் ஒரு நோட் பென் எடுத்துட்டு வரீங்களா? ஏதாவது ஒரு நோட் பென். ஓகே, இன்னைக்கு நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கீங்க குட்டீஸ் நிறையா. ஒரு நோட் பென் எடுத்துட்டு வரலாம். சூப்பர் சூப்பர். ஓகே, குட். நோட் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சா எல்லாருமே? ஓகே, இப்ப நமக்கு கொஞ்ச நேரம் தியரி. தியரினா தெரியுமா? சப்ஜெக்ட். ஓகே, யோகா அப்படின்னா நாட் ஓன்லி யோகா ஆசனாஸ். ஓகேவா? யோகால யோகா ஆசனாஸ் இருக்கு. ஓகே, அது கூட மெடிடேஷன் இருக்கு, அது கூட பிராணாயாமா மூச்சு பயிற்சி இருக்கு. சரியா? அது கூட சில தியரிஸ் இருக்கு. இது எல்லாமே சேர்ந்ததுதான் யோகா. ஓகே ஓகே, குட் குட். சரி, இன்னைக்கு என்னென்னவெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்? லாஃப்டர் யோகா பார்த்தோமா? ஓகே, லாஃப்டர் யோகா பார்த்தோம். அப்புறம் நம்பர் கவுண்டிங் மெடிடேஷன் பார்த்தோம். ஓகே, 2. தென் மூணாவது என்ன பார்த்தோம்? ஐ எக்ஸசைஸ் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐ எக்ஸசைஸ். 4th ஒன் இப்போ லாஸ்டா என்ன பண்ணோம்? ஆசனாஸ் பண்ணோம். ஓகே, ஆசனாஸ் பண்ணோம், கூடவே ஸ்கிப்பிங் பண்ணோம். ஓகே, குட் குட், வெரி குட். இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்? ஒரு சப்ஜெக்ட் பார்க்க போறோம். ஓகே, சரி சொல்லுங்க. நாம ஹாப்பியா இருக்கிறதுக்கு நீங்க யாரோ ஒருத்தர் 2-3 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணி எனக்கு ஆன்சர் பண்ணணும். நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எது இம்பார்ட்டன்ட்? ஓகே, நம்ம எல்லாருமே ஹாப்பியா இருக்குன்னு தானே நினைக்கிறோம். ஓகே, ஹாப்பியா இருக்கிறதுக்கு எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க இப்ப சொல்லணும். ஓகே, ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாரும் திங்க் பண்ணுங்க. ஓகே, ஒவ்வொருத்தங்களா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் யாரு? ஓகே, ஆருத்ரா சொல்லுங்க. நம்ம ஹாப்பியா இருப்போம்னா விளையாண்டா ஹாப்பியா இருப்போம். விளையாண்டா ஹாப்பியா இருப்போம். எக்ஸலன்ட், சூப்பர் சூப்பர். அப்ப டெய்லி விளையாடணும். ஓகே, சுதர்ஷன் சொல்லுங்க. சார், நம்ம ஹாப்பியா இருக்கணும்னா நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போனாதான் ஹாப்பியா இருக்க முடியும் சார். ஓ, வெரி குட் வெரி குட். சுதர்ஷன் நல்லா படிப்பீங்களா? படிப்பேன் சார். வெரி குட் வெரி குட். எஜுகேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சூப்பர். அடுத்தது சொல்லுங்க. வத்சலா. நமக்கு ஹாப்பியா இருக்கிறதுக்கு ப்ளே பண்ணிட்டே இருக்கணும்.
ப்ளே பண்ணிட்டே இருக்கணுமா? ஓகே, குட் குட். நல்லா விளையாடணும், ஜாலியா விளையாடணும். ஓகே, குட் குட். தேங்க்யூ. அடுத்தது சொல்லுங்க அருணா. ஹாப்பியா இருக்கலாம் சார். சூப்பர். இவங்களுக்கு ஒரு நல்ல பிக் கிளாப் கொடுங்க. ஓகேவா? நல்லா ப்ளே பண்ணனாலும் நல்லா யோகா பண்ணணும். வெரி குட். அப்புறம் ஆஷிதா, நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும். நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும். எந்த மாதிரி கேம்ஸா? சூப்பர் சூப்பர் சூப்பர். சூப்பரா பதில் சொல்றீங்க. வெரி குட். அப்புறம் தீப்தி. மைக்கு ஓபன் பண்ணி பேசினா அப்படி இருக்கு. ஓகே, தீப்தி சொல்லுங்க. ஒன்ஸ் அகைன் டச் பண்ணிக்கோங்க. தனிஷ்கா ஸ்ரீ, அனிருத், தனிஷ்கா சொல்லுங்க. தனிஷ்கா கிளியரா கேட்கல, சாரி. மியூசிக் பண்ணா ஹாப்பியா இருப்போம். மியூசிக்கா? ஓகே, மியூசிக் கேட்டாவா மியூசிக் பண்ணாவா? மியூசிக் கேட்டா. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். சீரியஸா மியூசிக் கேட்டா நல்லா ஹாப்பியா இருக்கும். டான்ஸ் எல்லாம் ஆடலாம், பாட்டு போடலாம். ஓகே, குட். தேங்க்யூ. அனிருத் சொல்லுங்க. இங்க ஒரு அனிருத் இருக்காரு. என்ன தங்கம் கேட்கல? ஃபேமிலி கூட வெளிய போனா சந்தோஷமா இருக்கும். ஃபேமிலி கூட வெளியே போனா சந்தோஷமா இருக்கும் இல்ல? அம்மா அப்பாவெல்லாம் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, ஒரே ஜாலியா இருக்கும். ஓகே, குட் குட், வெரி குட். வருண், உங்களுக்கு பிடிச்சத செஞ்சா ஹாப்பியா இருக்கலாம். என்ன செஞ்சா பிடிச்சது? கரெக்ட், பிடிச்சது செஞ்சா ஹாப்பியா இருக்கலாம். என்ன உங்களுக்கு பிடிக்கும்? ஃபேமிலி கூட வெளிய போறது. ஓ, குட் குட், வெரி குட் வெரி குட், சூப்பர். ஓகே, வெரி குட், சூப்பர். சம்யுக்தா சொல்லுங்க. சார், சின்ன வயசுல இருந்து பீஸ்ஃபுல்லா இது அப்புறமா பாசிட்டிவ் தாட்ஸோட இருந்தா ஹாப்பியா இருக்கலாம். சூப்பர் சூப்பர். எல்லாம் எக்ஸலண்டா சொல்றீங்களே. சார், சொல்லுங்க தங்கம். மெடிடேஷன் பண்ணா ஹாப்பியா இருக்கலாம் சார். சூப்பர் சூப்பர். யார் இது மெடிடேஷன் பண்ணா? நேத்ராவா? இல்ல சார், Okay. ரோஹித். ரோஹித் ரோஹித், சூப்பர் சூப்பர் ரோஹித், சூப்பர். மெடிடேட் பண்ணா மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும், அப்பதான் நம்ம ஹாப்பியா இருக்க முடியும். எக்ஸலண்ட். பரவாயில்லையே, இந்த வயசுல இப்படி எல்லாம் பதில் சூப்பரா சொல்றீங்களே. ஓகே, அப்புறம் யார் இருக்கிறா? வாழ்க வளமுடன் யார் இருக்கா சொல்லுங்க. என்ன பண்ணா நம்ம ஹாப்பியா இருக்கலாம்? ஹெல்த்தியா இருந்தா நம்ம ஹாப்பியா இருக்கலாம். ஹெல்த்தியா? சூப்பர் சூப்பர், எக்ஸலண்டா சொல்லியிருக்காரு. பாத்தீங்களா, நம்ம ஹாப்பியா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஹெல்த்தியா இருக்கணும், அப்பதான் ஹாப்பியா இருக்க முடியும். சூப்பர் சூப்பர். ஓகே, அடுத்தது சொல்லுங்க. பிரக்யா, சாரு, தக்ஷித், யாகவி. மைக் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ருஷ்மிதா சொல்லுங்க. ஷர்மிதா சொல்லுங்க. சரி, போதும்னு நினைக்கிறேன். ஓகே, நிறைய சொல்லியிருக்கீங்க. நமக்கு டைம் ஆயிடுச்சு. யோகா பண்ணா ஆக்டிவா இருக்கும். யோகா பண்ண ஆக்டிவா இருக்கலாம், தென் ஹாப்பியா இருக்கலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே, குட் குட் குட். ஓகே, எல்லாருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, சூப்பரா சொன்னீங்க. சரி, நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். நம்ம ஹாப்பியா இருக்குன்னா நம்ம நிறைய ப்ளே பண்ணணும், நிறைய விளையாடணும், ஜாலியா இருக்கணும். ஓகே, அம்மா அப்பா கூட ஜாலியா வெளியே போனா ஹாப்பியா இருப்போம். அப்புறம் ஹெல்த் நல்லா இருந்தா ஹாப்பியா இருப்போம். ஓகே, சரி. வேதாத்திரி மகரிஷி அவங்க நிறைய நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்கு நிறைய டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுல ஒரு டெக்னிக் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லித்தரேன். என்னன்னா, இப்போ நம்ம ஹாப்பியா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஹெல்த்தியா இருக்கணும். ஓகே, நம்ம ஆரோக்கியமா இருந்தா தான் ஹாப்பியா இருக்க முடியும். சரியா? எனக்கு சளி பிடிச்சிருச்சு, நீங்க ஹாப்பியா இருப்பீங்களா? சளி பிடிச்சா ஹாப்பியா இருக்க முடியுமா? முடியாது. ஓகேவா?
காய்ச்சல் அடிச்சதுன்னா ஹாப்பியா இருக்க முடியுமா? முடியாது. ஓகேவா? இல்ல ஒரு உதாரணத்துக்கு நம்ம கை கால் ஏதாவது அடிபட்டுருச்சு, ஹாப்பியா இருக்க முடியுமா? முடியாது. அப்போ பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருந்தா தான் ஹாப்பியா இருக்க முடியும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இப்ப பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கிறதுக்கு நமக்கு நிறைய எனர்ஜி வேணும் இல்லையா? நிறைய எனர்ஜி வேணும். இந்த எனர்ஜி எப்ப நமக்கு கிடைக்குது அப்படின்னு மகரிஷி சொல்றாங்கன்னா, நம்ம தூங்குறப்ப, நம்ம நல்லா தூங்குறோம் இல்லையா? தூங்குறப்ப நமக்கு நிறைய எனர்ஜி இந்த பிரபஞ்சத்திலிருந்து அப்படியே நமக்கு வந்து அப்படியே அருவி மாதிரி நம்ம உடம்புல கொட்டுது. ஓகேவா? அதுதான் நம்ம தூங்குறப்பவும் நம்ம மெடிடேட் பண்றப்போ நமக்கு நிறைய எனர்ஜிஸ் வந்து கிடைக்குது. ஓகே. அப்ப மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நல்லா தூங்குனாவே நம்ம உடம்பு ஹெல்த்தியா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். குறிப்பா நம்ம பிரெயின் செல்ஸ் வந்து ஆக்டிவா இருக்கும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? ஆனா இன்னைக்கு நாம நிறைய செல்போன், டிவி வந்தங்காட்டி நம்ம தூங்குறது ப்ராப்பரா இல்ல. ஓகேவா? நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி லைட்டு, டெக்னாலஜி எல்லாம் இல்ல, கரண்ட் எல்லாம் இல்ல. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, சூரியன் மறையிறப்ப இந்த இந்த சாயங்காலம் பார்த்துருக்கீங்களா? நம்ம லைட் போடுறதுக்கு முன்னாடி அப்படியே மாலை நேரமா இருக்கும். அப்பவே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சமா சாப்பிட்டுட்டு நைட் நேரத்துல தூங்கிடுவாங்க. ஒரு 7 மணி 8 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க. காலையில நேரத்துல எந்திரிச்சிருவாங்க. 4 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சு லைட்டா சூரிய ஒளி வந்திருக்கும். அப்பவே வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு 6 மணிங்கிறப்ப வேலைக்கு போயிடுவாங்க. அப்ப சூரிய ஒளி மறைஞ்ச உடனே வேலையை நிறுத்திடுவாங்க. சூரிய ஒளி தொடங்குறப்ப வேலையை தொடங்குவாங்க. அப்ப சூரியனுக்கு நமக்கு ஒரு கனெக்ஷன் இருந்தது. ஓகே. நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருந்துச்சு. நைட் நேரம் சூரியன் இருக்காது, வெளிச்சமே இருக்காது. அப்ப நம்ம பிரெயின் செல்ஸ்ல மெலட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் சுரக்கும். மெலட்டோனின் அதுதான் நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப யாரெல்லாம் நல்லா தூங்குறாங்களோ அவங்களுக்கு மெலட்டோனின் நல்லா சுரக்கும். அவங்களுக்கு பிரெயின் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அவங்க உடம்புல இருக்கிற நோயெல்லாம் குணமாயிரும். நீங்க பாருங்களேன், நம்ம டாக்டர்கிட்ட போனா என்ன சொல்றாரு? உடம்பு சரியில்லைன்னு போனா, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க, சரியா? நல்ல பெட் ரெஸ்ட் எடுங்க, ஒரு 2 நாளைக்கு எந்த வேலையும் செய்யாதீங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்தா என்ன ஆயிரும்? பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ள வந்துடும். ஓகேவா? அப்ப நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு மகரிஷி சொல்றாங்கன்னா, நல்லா தூங்கணும். நல்லா தூங்கணும். சார் நல்லா தூங்கணும்னா 24 மணி நேரம் நான் தூங்கட்டுமா சார்? அப்படி கேட்க கூடாது. ஓகே. 24 ஹவர்ஸ் தூங்குனா அவன் பேர் சோம்பேறின்னு அர்த்தம். ஓகே. இப்ப நாம எவ்வளவு நேரம் தூங்கணும் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. ஸ்லீப் அல்லது உறக்கம் அப்படின்னு எழுதிட்டு நாம மினிமம் 6 ஹவர்ஸ் தூங்கணும். 6 ஹவர்ஸ், மேக்சிமம் 8 ஹவர்ஸ் தூங்கணும். ஓகேவா? குறைஞ்சது 6 மணி நேரம், அதிகபட்சம் 8 மணி நேரம் தூங்கணும். இப்ப 13 வயசுக்கு கம்மியா இருக்கிற குழந்தைகள் எல்லாமே கண்டிப்பா 8 மணி நேரம் தூங்கணும். ஓகேவா? 8 ஹவர்ஸ் ஸ்லீப் மஸ்ட் உங்களுக்கு. எழுதிக்கணும் 8 ஹவர்ஸ். சரியா? அப்ப 8 மணி நேரம் தூங்குறவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்க? ஹெல்த்தியா இருப்பாங்க. அவங்க பிரெயின் செல்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா வேலை செய்யும். சரியா? மெமரி பவர் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். நீங்க ஹாப்பியா இருக்கலாம். சார் எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரைக்கும் தூங்குறது அப்படின்னு தான் முக்கியமா கேக்குறீங்க. ஓகே. சரி. இப்போ நைட்டு 8 மணிக்கு தூங்குனா வெரி வெரி பெஸ்ட். ஆனா தூங்க முடியுமா? நம்ம தூங்க முடியாது. ஓகேவா? 8 மணிக்கு தூங்க முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க. முடிஞ்சா வெரி வெரி பெஸ்ட் அது. ஓகேவா? ஆனா நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் இதெல்லாம் பார்த்து 8 மணிக்கு தூங்குறதுக்கு முடியாது அவ்வளவு சீக்கிரம். அப்போ 9 மணிக்காவது கண்டிப்பா தூங்கணும். நோட் பண்ணிக்கோங்க. 8 மணிக்கு தூங்குனா வெரி வெரி பெஸ்ட். ஓகேவா? 9 மணிக்கு தூங்குனா பெஸ்ட். வெரி மேக்சிமம் 10 ஓ கிளாக். 10 ஓ கிளாக்கு மேல எக்காரணம் கொண்டும் கண் விழிக்க கூடாது. அப்படி கண் விழிச்சீங்கன்னா உங்க உடம்புல பயங்கரமா கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். உங்க லிவர் எல்லாம் பாதிக்கும், ஸ்பிளீன் எல்லாம் பாதிக்கும், உடம்பு கெட்டு போயிடும். ஓகேவா? அப்ப இன்னையில இருந்து, இன்னைக்கு சண்டே, இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே நம்ம தொடங்குறோம் இந்த 3 months கோர்ஸ். ஓகேவா? இந்த 3 monthsல உங்களுக்கு நிறைய நல்ல ஹேபிட்ஸ், ஓகேவா, உங்க உடம்புல இருக்கிற எல்லா ப்ராப்ளம் கியூர் பண்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துருவோம். சரியா? அதுல இன்னைக்கு நம்ம சொல்லி கொடுத்த அந்த லாஃப்டர் யோகாவா இருக்கட்டும், ஐ எக்ஸசைஸா இருக்கட்டும், ஓகேவா,
அது கூட 3 யோகாசனா சொல்லி கொடுத்துருக்கோம். அது போக நம்பர் மெடிடேஷன் சொல்லி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பண்ணணும். இதே ஜூம்ல டெய்லியும் காலையில ப்ரோக்ராம் நடத்துவோம். 7 to 7:20 சில்ட்ரன்ஸ்க்கான கோர்ஸ் வந்து டெய்லி நடக்குது. ஓகேவா? நீங்க வாய்ப்பு இருந்தா டெய்லியும் வரலாம். சண்டே கம்பல்சரி வரணும். அந்த வீக் டேஸ்ல வந்து வாய்ப்பு இருந்தா நீங்க டெய்லியும் வரலாம். அப்ப டெய்லி உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருப்போம். ப்ராக்டிஸ் கொடுக்க 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 நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? அப்ப எப்ப எத்தனை மணிக்கு தூங்கணும்? 8 o'clock வந்து படுத்தா வெரி வெரி பெஸ்ட், தி பெஸ்ட். ஓகேவா? நீங்க தான் முயற்சி பண்ணணும், நீங்க தான் ட்ரை பண்ணணும். ஓகே. அதே போல 9 o'clock தூங்கினா பெஸ்ட். 9க்கு மேலேயே வந்து பெஸ்ட் இல்ல. ஓகேவா? 9:50, 9:30, 9:45, 10க்குள்ள படுத்தீங்கன்னா ஓகே. பட் 10க்கு மேல போச்சுன்னா வெரி ரிஸ்க். பிரபஞ்ச சக்தி வர்றது பெருசா வராது. ஓகே, ஒண்ணு புரிஞ்சுதா? சரி, எந்திரிக்கிறது எத்தனை மணிக்கு சார் எந்திரிக்கிறது அப்படின்னா 4 o'clock தி பெஸ்ட். எப்படி 8 o'clock படுக்கிறது தி பெஸ்ட் சொன்னோம், அப்படி எந்திரிக்கிறப்ப 4 o'clock தி பெஸ்ட். தி பெஸ்ட் இருக்கிறதுலே சூப்பர். நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் அப்படிதான் எந்திரிச்சாங்க. சும்மா 100 வருஷம் ஆரோக்கியமா இருந்தாங்க, ஹாப்பியா இருந்தாங்க. ஓகேவா? 5 o'clock பெஸ்ட். 5 o'clock பெஸ்ட். 6 o'clock ஓகே. சரியா? 6 o'clock ஓகே. எப்படி 10க்கு மேல படுக்கிறதுக்கு போகக்கூடாதோ அதுக்கு முன்னாடி போயிடணும். அது மாதிரி 6க்கு அப்புறம் தூங்கக்கூடாது. 6க்கு அப்புறம் யாரெல்லாம் தூங்குறாங்களோ அவங்க பாடி செல்ஸ் எல்லாம் என்ன ஆயிரும் தெரியுமா? அது எல்லாமே டார்மன்ட் செல்ஸ், ஆக்டிவ் இல்லாத செல்ஸா சோம்பேறியா மாறிடுவோம். ஓகேவா? நீங்க பாருங்க, காலையில பறவை எல்லாம் எப்படி எந்திரிக்குது? 4 மணி 5 மணிக்கு எந்திரிச்சு அப்படியே வானத்துல பறக்குது பாத்தீங்களா? அது அப்படியே எனர்ஜெட்டிக்கா இருக்கும், ஹாப்பியா இருக்கும், பிசிக்கல் ஹெல்த்தோட இருக்கும், அதுக்கு டிசீஸே வராது. ஓகே. கோழியெல்லாம் 4 மணிக்கு எந்திரிச்சு கூவுது. சரியா? அப்ப நாம என்ன பண்ணணும்? 6 மணிக்கு ஷார்ப்பா எந்திரிச்சிடணும். அதுக்கு முன்னாடி எந்திரிச்சா பெஸ்ட், அதுக்கு பின்னாடி எந்திரிக்க கூடாது. சொல்லுவாங்கல்ல, 3 மணிக்கு எந்திரிச்சா முனிவன் ஆகலாம், 4 மணிக்கு எந்திரிச்சா ஞானி ஆகலாம், 5 மணிக்கு எந்திரிச்சா அறிஞர் ஆகலாம், அப்துல் கலாம் சார் மாதிரி ஆகலாம், 6 மணிக்கு எந்திரிச்சா மனுஷன் ஆகலாம் சாதாரணமா, 7 மணிக்கு எந்திரிச்சால் எருமை ஆகலாம் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு சார். 8 மணிக்கு எந்திரிச்சா காட்டெருமை ஆகலாம். சரியா? 9 மணிக்கு எந்திரிச்சா சரிதானா? அதெல்லாம் சொல்லவே வேண்டாம், நீ எந்திரிக்கவே வேண்டாம், சாகலாம். சரிதானா? முன்னால கண்டிப்பா நல்லது நடக்க போறது இல்ல. சரி, அந்த விதத்துல நம்ம எல்லாரும் எப்படி எந்திரிக்கணும்? நேரத்துல எந்திரிச்சு நேரத்துல தூங்குற பழக்கம் வரணும். அதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹேபிட். இந்த வீக் ஃபுல்லா உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணலாமா? யாரு பெஸ்டா பண்றீங்கன்னு நான் பாக்குறேன். ஓகேவா? எல்லாத்துக்கும் ஒரு சேலஞ்ச். முடிஞ்ச வரைக்கும் நேரத்துல படுக்கணும், முடிஞ்ச வரைக்கும் நேரத்துல எந்திரிக்கணும். ஓகேவா? சரியா? 8 மணிக்கு படுத்து 4 மணிக்கு எந்திரிச்சா வெரி வெரி பெஸ்ட். 9 மணிக்கு படுத்து 5 மணிக்கு எந்திரிச்சா பெஸ்ட். டெட் எண்ட் 10 மணி, டெட் எண்ட் எந்திரிக்கிறதுல 6 o'clock. 6 மணிக்கு மேல தூங்கக்கூடாது, 10 மணிக்கு அப்புறம் தூங்குறதுக்கு போகக்கூடாது. ஓகே, இதை நிச்சயமா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நீங்க ஹாப்பியா இருக்கிறதுக்கு என்னென்ன எனர்ஜி வேணுமோ அதெல்லாம் உங்க பாடி வந்து நீங்க தூங்குறப்ப உள்ள எடுத்துக்கும். ஓகே, சூப்பர் சூப்பர். சரி, இன்னைக்கு சொல்லி இருக்கிற பிராக்டிஸ் எல்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாம். கண்ண மூடி உட்காருங்க, சிட் ஸ்ட்ரைட். ஓகே, நம்ம வந்தனையும் ஒரு இறை வணக்கம் குரு வணக்கம் பாடணும், அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிருங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது லாஃப்டர் யோகா பண்ணோம், கிளாப் பண்ணோம், 1 2 1 2 3 பண்ணோம், வெரி குட் சொன்னோம். ஓகே, தென் மில்க் ஷேக் லாஃப்டர் பண்ணோம். அது அப்படியே கண்ண மூடி அது எல்லாத்தையும் நீங்க நினைச்சு பார்க்கணும். நாம பண்ணது மில்க் ஷேக் லாஃப்டர் பண்ணோம், ஒரு தடவை குடிச்சோம், ஒரு தடவை ஆப்போசிட்டா கொட்டினோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஆட்டோ லாஃப்டர் ஓட்டணும். குட். அதுக்கப்புறம் சூப்பர் பிரைன் லாஃப்டர் யோகா பண்ணோம். சரியா? கீழே உட்கார்றப்ப மூச்சு எடுத்துக்கிட்டோம், மேலே வரப்ப சிரிச்சோம். 5 டைம்ஸ் சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டோம். ஓகே, லாஃப்டர் யோகா முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்? கவுண்டிங், நம்பர் கவுண்டிங் மெடிடேஷன் பண்ணோம். 100 to 1 வரைக்கும் நம்ம மெடிடேட் பண்ணோம். இது நீங்க உங்க கெப்பாசிட்டி பொறுத்து 200 300 500 1000 இருந்து கூட பேக் சைடு கொண்டு போகலாம். ரெகுலரா இது 2-3 மினிட்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா பிரைன் செல்ஸ் நல்லா ஆக்டிவேஷன் ஆகும், கான்சன்ட்ரேஷன் பவர் கிடைக்கும். ஓகே, அதுல 46 நம்பர் மிஸ் பண்ண நானு, கரெக்டா எல்லாரும் சொன்னீங்க.
அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் ஐ எக்ஸசைஸ் பண்ணோம். ஓகே, ஐ எக்ஸசைஸ் எப்படி பண்ணோம், கையை முன்னாடி வச்சுக்கிட்டோம், ரைட் லெஃப்ட் ஒரு 5 டைம்ஸ், அப் டவுன் ஒரு 5 டைம்ஸ், அதே போல கிராஸா இன்டு மாதிரி ஒரு 5 டைம்ஸ், லெஃப்ட் டு ரைட் அப்ல, அப்புறம் ரைட் டு லெஃப்ட் அப்ல ஒரு 5 டைம்ஸ் பண்ணோம். அப்புறம் ரொட்டேஷன் பண்ணோம், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். தென் ஷார்ட் சைட் லாங் சைட், கண்ணுக்கு முன்னாடி கையை முன்னாடி பின்னாடி கொண்டு போனோம். இப்போ கண்கள் ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் எந்திரிச்சுக்கிட்டோம், ஆசனாஸ் பண்ணோம் இல்லையா. ஆசனாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து பிரீத்திங்கோட சேர்ந்து பண்ணோம். அப்புறம் தாடாசனா பண்ணோம், கையை உயர்த்தி காலை உந்தி நின்னோம், அதுல ஒரு 10 கவுண்ட்ஸ். தென் செகண்ட் ஒன் நம்ம ஏகபாத ஆசனம் அல்லது விருட்சாசனம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, மரம் ஒரு காலில் நிக்கிற மாதிரி நம்ம ஒரு காலில் நின்னோம், ரைட் லெஃப்ட் மாத்தி நின்னோம். அது கொஞ்சம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நல்லா கான்சன்ட்ரேஷன் பவர் வரும். தென் தேர்ட் ஒன் நாம வந்து பத்மாசனம் பண்ணோம். ஓகே, பத்மாசனம் சூப்பரா பண்ணோம், அதுல 2 பொசிஷன் பண்ணோம். தென் ஃபைனலா நாம பண்ணது கேட்டது நம்ம தூக்கத்தோட இம்பார்ட்டன்ஸ், அதையும் வந்து நம்ம கேட்டிருக்கிறோம். இனிமேல் டெய்லியும் கொஞ்சம் நேரத்துல படுத்துட்டு நேரத்துல எந்திரிக்கிற பழக்கத்தை இந்த 1 வீக்குக்கு நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகே ஓகே, குட் குட். இந்த 1 வீக்குக்கு இது எல்லாம் ரெகுலரா நீங்க செஞ்சுட்டு வாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டா என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு வந்து சண்டே 9 to 10 நமக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 3 months இந்த கிளாஸ் வந்து நடக்கும். சரியா? 3 months 12 weeks வந்து இந்த கிளாஸ் நடக்கும். 12 weeks யார் கண்டினியூவா வர்றாங்களோ வித்தவுட் ஆப்சென்ட் அவங்களுக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் வந்து கொடுப்போம். ஓகேவா? 12 வீக்ஸும் கம்பல்சரி அட்டன் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு அட்டண்டன்ஸ் போடுவாங்க, உங்களோட நேம்ஸ் எல்லாமே இப்போ ஸ்கிரீன்ஷாட்ல எடுத்திருப்பாங்க, அட்டண்டன்ஸ் போடுவாங்க. 12 வீக்ஸ் ப்ராப்பரா வர்றவங்களுக்கு உங்களுக்கு ப்ராப்பரா ஒரு சர்டிபிகேட் வந்து கொடுப்போம். ஓகே, அதே போல நம்ம சண்டே 9 to 10 கிளாஸ் நடக்கும். மற்ற நாட்கள்ல 7 to 7:20 மார்னிங், நீங்க ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி காலையில எந்திரிச்சிட்டீங்கன்னா ஒரு 6 o'clock எந்திரிச்சா உங்க ஹோம்ஒர்க்கு குளிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு 7 o'clock நம்ம யோகாவுக்கு வந்து நீங்க ஜாயின் பண்ணலாம். சேம் இதே ஜூம் ஐடி தான். 7 to 7:20 வரைக்கும் யோகா நடக்கும். ஒரு 15 minutes நல்லா யோகா பண்ணி மெடிடேட் பண்ணிட்டு உங்க ஸ்கூலுக்கு போனீங்கன்னா நீங்க வெரி வெரி பவர்ஃபுல் சூப்பர் ஹீரோஸ் மாதிரி உங்க பிரெயின் ஆக்டிவேட் ஆகும், நீங்க நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கலாம். ஓகேவா? இதை செய்யலாம். சரி, சூப்பர். டைம் ஆயிடுச்சு, நிறைய பண்ணிக்கலாமா? கரெக்டா 10 ஆச்சு. சூப்பர். ஓகே, எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணி கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, குட், வெரி குட் சொல்லி முடிச்சுக்கலாமா? வெரி குட், வெரி குட், வெரி குட், ஏ வெரி வெரி குட், வெரி வெரி குட், வெரி வெரி குட், ஏ ஓகே குட். நெக்ஸ்ட் கிளாஸ் வர்றப்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தா நீங்க கூப்பிட்டு வரலாம். ஓகே, டன். இப்ப அடுத்த கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அடுத்த கிளாஸ் வந்து பெரிய ஸ்டூடெண்ட்ஸ் யாரு, above 13-14 இயர்ஸ்க்கு மேல இருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு கிளாஸ் இருக்கும். ஓகேவா? உங்க வீட்டுல யாராவது 13-14 இயர்ஸ்க்கு மேல இருந்தா கண்டினியூ பண்ண சொல்லுங்க. சரியா? இல்லைன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய் 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 பாய், தேங்க்யூ. ஓகே, டெய்லியும் காலையில 7 o'clock வரணும். நெக்ஸ்ட் சண்டே 9 o'clock. ஓகே, தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.